இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என் பையனுக்காக நான் பட்டாணி சாதம் தான் செஞ்சேன். இந்த பட்டாணியில் அவ்வளோ நன்மைகள் இருக்காம். எனக்கே இப்போ தான் தெரிய வந்தது. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பட்டாணி சாதம் கொடுக்குறேன். அதனால் 6 மணி நேரம் ஊற வச்ச பச்சை பட்டாணியை எடுத்து வேக வச்சுட்டேன். ஒரு பாத்திரத்தில் தனியாக போட்டு தான் வேக வச்சேன். குக்கரில் வேக வைக்கல. நான் என் குழந்தைங்களுக்கு குக்கரை ப்ரிஃபேர் பண்ண மாட்டேன். குக்கர் சாப்பாடு இது வரைக்கும் கொடுத்ததில்ல. அதுக்கப்புறம் பட்டாணியை வேக வச்சுட்டு ஒயிட் ரைஸை அதிலே போட்டு லைட்டாக இன்னும் குழைய வச்சுட்டேன். ஆல்ரெடி வடித்த சாதம் தான். லைட்டாக திரும்ப சூடாக தான் இருந்துச்சு. திரும்ப போட்டு குழைய வச்சுட்டேன். நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் பெப்பர், சால்ட் ஒரு பிஞ்ச் மட்டும் போடுங்க. அதிக ஸ்பைசினஸ் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்காகவே சாப்பாடை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதனால் ஒரு பிஞ்ச் மட்டும் பெப்பர் போட்டுக்கலாம், ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். வேக வச்சுட்டு நல்லா மசிஞ்சு வெந்திருக்கா பட்டாணி, அதுதான் ரொம்ப முக்கியம். பட்டாணி நல்லா வெந்திருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு ஜீரண பிரச்சனையே வராது. இது கூட ஒரு பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு கேஸ் ப்ராப்ளமே இருக்காது. நான் இன்றைக்கி ஆட் பண்ணாமல் மறந்துட்டேன். நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு கிரைண்ட் பண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி பேபி ஃபுட் வீடியோ வேணும்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் என் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட்டாணி, கொண்டக்கடலை, தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு இந்த மாதிரி பயிர் வகைகள் நிறைய கொடுத்தோன்னா ஊட்டச்சத்து நிறைய இருக்கும், நார்ச்சத்து நிறைய இருக்கும். இந்த மாதிரி வீடியோ வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.